ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான டிஷ். அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? தண்டங்கீரை தான். இப்போ தண்டங்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். எப்போவுமே தண்டங்கீரைக்கு ஜீரகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், கடுகு போடக்கூடாது. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதும் 3 மிளகாய் வித்தலும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. இது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நான் தண்டங்கீரையை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயமும் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த கீரையை ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கீரை நம்ம இது பண்ணும்போது எப்போவுமே தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா இந்த கீரையிலேயே தண்ணி இருக்கும். அதனால நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அது ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். அதனால தண்ணி ஊற்றாமல் வேக வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையில் நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு பிடிக்காது சரியா. அதனால இந்த கீரையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நீங்கள் லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ இதுவே கம்மியாகி வரும் நமக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டு கிண்டி வரதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி விட்டு நீங்கள் அப்படியே இது ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா அப்படியே இது கொஞ்சம் சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். 3 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சுல்ல, இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா எல்லா கீரையிலையும் உப்பு பிடிச்சி கரெக்டான அளவில் வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ நமக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுறதுக்கு உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். கீரையில் நல்லா ஈஸியாக பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா இதை கிளறி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் உப்பு பிடிச்சி தண்டங்கீரை ரெடி ஆகிடும். இப்போ இது பாதி அளவு, இப்போ இது ஒரு கால்வாசி அளவு தான் அமைங்கிருக்கு. இன்னும் நல்லா வேக கிடையாது. இது லைட்டாக சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா இந்த கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி நமக்கு சூப்பரான தண்டங்கீரை கிடச்சிடும். பாருங்கள், இப்போ இன்னும் 3 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. கீரை சூப்பராக வெந்துருச்சு. கீரை நல்லா வத்திருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. தேங்காய் பூ கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் இந்த கீரைக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால ஒரு கை அளவுக்கு நிறைய தேங்காய் பூ அள்ளி இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இறக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான தண்டங்கீரை ரெடி ஆயிடுச்சு. எந்த கீரையாக இருந்தாலும் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. 2வது கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது. இதை நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், தண்டங்கீரை எந்த கீரைனாலும் டேஸ்ட் சூப்பராக வந்துடும். இப்போ நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான தண்டங்கீரை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.